பராசக்தி ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பஞ்சாயத்து, ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன், அதர்வானி படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு சார். என்னதான் சார் பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு? டான் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு பட நிறுவனமாக இருக்கு. நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. தனுஷ் வச்சு இட்லி கடை பண்ணிட்டு இருக்காங்க, பராசக்தி பண்ணிட்டு இருக்காங்க, சிம்பு வச்சு படம் பண்ணுறாங்க. வரிசையாக அவரே ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும் போது நிறைய ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கார்பரேட் லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த 10 கோடி ரூபா வந்து அங்கே அனுப்ப முடியல, அதனால வந்து ஷார்டேஜ் ஆயிடுச்சு, அதனால நிற்கிறாங்கன்ற ஒரு செய்தியை வந்து நம்ப முடியாத செய்தியாக இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே இந்த செய்தி பரவலாக இருக்குது. ஒன்றும் அவங்க வரல, அதுவும் ஒரு மேலும் சந்தேகத்தை இருக்கு. ஏன்னா ஒரு கரண்ட்டில் 5 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி ஒரு 10 கோடி ரூபா கொடுக்க முடியல, இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் இருக்கக்கூடிய சுதா கோகரா ஊருக்கு வர முடியல அப்படிங்கிற செய்திகள்லாம் அதிர்ச்சியான செய்தியாக இருக்குது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த நிறுவனம் பெரிய நிறுவனமாக இருக்குது, ஆனால் அவங்க வரவும் இல்லை, அதுவும் நம்ம வந்து நம்பாமல் இருக்க முடியல. அவங்க வந்து அங்கேருந்து வராமல் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே அங்கே ஷூட்டிங் முடிஞ்சு வராமல் இருக்கிறாங்க. அப்போ ஏன் செட்டில்மெண்ட் பண்ண முடியல, பணம் அனுப்ப முடியலையா, இல்லை வேறு எது காரணங்களா அப்படிங்கிறதும் தெரியலை. ஆனால் இப்போ வரக்கூடிய தகவல்னா இந்த பண பிரச்சனை தான், அதனால தான் அவங்க இருக்கிறாங்க, அதை கிளியர் பண்ணக்கூடிய வேலைகளை நீங்கள் நிறுவனம் செஞ்சுட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நிம விமர்சகர் பேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பராசக்தி ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பஞ்சாயத்து, ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன், அதர்வானி படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு சார். என்னதான் சார் பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு? முதல்ல இந்த படத்துக்கு வச்ச பேர் புறநானூறு. சூர்யா நடிப்பதற்காக 2D தயார் பண்ணுறதுக்கு தயாரித்த படம். படத்துக்கு ஷூட்டிங்லாம் பிளான் பண்ணி மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் ஷூட்டிங்கு யூனிட்லாம் போயிடுச்சு. ஷூட்டிங் யூனிட் போயிடுச்சு. அடுத்த நாள் காலை ஷூட்டிங்கிறதுக்கு முன்னாடி சுதா கோகராவுக்கும் சூர்யாவுக்கும் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பில் வந்து என்ன ஆச்சுன்னா, அங்கேருந்து படம் ட்ராப் ஆயிடுச்சு. ட்ராப் ஆனோடனே சுதா கோகரா என்ன பண்ணுறாங்க, இந்த கதையை வந்து பல பேர்த்தில் ட்ராவல் ஆகுது. தனுஷ் பண்ணுறதா கேட்குறாரு, அப்புறம் வந்து நிறையா ஹீரோ வந்து சிம்பு பண்ணுறதாக இருந்துச்சு இந்த படத்தை. ஒவ்வொருத்தவங்களாம் கேட்குறாங்க. சரியான டேட்டு, சரியான ப்ரொடியூசர்ஸ் அமையாமல் இருக்கப்போ சிவகார்த்திகேயன் இந்த கதையை நான் பண்ணுறேன், நல்லா இருக்குன்னு சிவகார்த்திகேயன் இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணிட்டார். அப்போ புறநானூறுங்கிற டைட்டிலில் மாற்றிட்டு பராசக்தின்னு ஒரு டைட்டில் வச்சாங்க. இந்த டைட்டில் வைக்கிறப்ப பஞ்சாயத்து வந்துச்சு. ஆமாம், விஜய் ஆண்டனி வந்து நான் வந்து தெலுங்கில் பராசக்தின்னு படம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அப்புறம் ஏவிஎம் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர். ஏவிஎம்மில் வந்தால் நாங்கள் என்ஓசி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த படத்தினுடைய ஒரிஜினல் ப்ரொடியூசர் நேஷனல் பிக்சர்ஸ் எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு அந்த ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. டைட்டிலுக்கே இவ்வளோ பஞ்சாயத்து நடந்துச்சு. இது ஒரு வழியாக முடிஞ்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அப்புறம் மதுரையில் வரிசை நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஷெட்யூல் வந்து ரொம்ப லாங் ஷெட்யூல் வந்து ஸ்ரீலங்காவில் போட்டாங்க. சுதா கோகரா எல்லாருமே ஓல் டீமே வந்து ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நடந்துச்சு. அங்கே சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம், அங்கங்கே எடுத்து வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது எந்த படத்துலையும் இவ்வளோ சீன்ஸ்லாம் வெளில வராது, ஆனால் இந்த படத்தில் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது சார் தொடர்ந்து. இல்லை அந்த அவுடோர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதர் கண்ட்ரியில் நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது. ஷூட்டிங் நடக்கிறப்ப ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நடக்கிற சீன் எடுக்கிறாங்க. அப்படிங்க அங்கே கூட்டத்தை வேடிக்கை பார்க்குறவங்க அவங்க கையில் இருக்க மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா வச்சு அப்போ எடுத்து போட்டாங்க. பட் அதில் ஒரிஜினல் சீன்ஸ் கிடையாது. அதுக்கு பிறகு சீன் உள்ளே போகிற சீன் இருக்கும், வெளியில் வர சீன் இருக்கும், அவங்க மேலே நின்று குதிக்கிற சீன் இருக்கும், இப்போ ட்ரெயின்லேருந்து அந்த ட்ரெயினுக்கு பக்கத்தில் போகிற சீன் இருக்கும். அந்த சீன் என்ன நமக்கு தெரியாது. ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் ஏறுறாங்க, இறங்குறாங்க, மேலே குதிக்கிறாங்கிறது மட்டும் தெரியும். அந்த மாதிரியான சின்ன சின்ன பிட்டு மட்டும் லீக் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக ஷூட்டிங்கு பேக் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்துட்டாங்கன்னா டேரக்டர் வரல, ப்ரொடக்ஷன் மேனேஜர் வரல, அசோசியேட் டேரக்டர் வரல. ஒரு 6 பேர் அங்கே இருக்கிறாங்க. என்னான்னு ஒரே குழப்பம். இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ன டேரக்டர் வந்துட்டார், ஹீரோ வந்துட்டார், மற்ற ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, டெக்னீஷியன்லாம் வந்துட்டாங்க, ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க, இவங்க மட்டும் வரல அப்படின்னு ஒரு பெரிய வைரலாக ஒரு செய்தி போகிறப்ப ஒரு திடுக்கிடும் தகவலாக வருது. இப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா வரைக்கும் செட்டில்மெண்ட் இருக்குது. ஷூட்டிங் பண்ணது, ப்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டிய காசு, ஹோட்டல் ரூம் கொடுக்க வேண்டிய காசு, மற்ற லொக்கேஷன் கொடுக்க வேண்டிய பேமெண்ட்லாம் ஒரு 10 கோடி ரூபா வரைக்கும் இருக்குது. அதற்காக இவங்களுடைய பாஸ்போர்ட்டை அங்கே பிடிங்கி வச்சுட்டு இவங்களை பணையம் வச்சுருக்குறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வர்றாங்க. இது ஆச்சரியமான தகவலாக இருக்குது, அதிர்ச்சியான தகவலாக இருக்குது. ஏன்னா நான் அதான் கேட்க வரேன். இது இவங்க பெரிய பெரிய படங்கள் பண்ணுறது தான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சார். எப்படி சார் இந்த மாதிரி ஒரு டான் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு பட நிறுவனமாக இருக்குது. நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. தனுஷ் வச்சு இட்லி கடை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பராசக்தி பண்ணிகிட்டு இருக்காங்க, சிம்பு வச்சு படம் பண்ணுறாங்க. வரிசையாக அவரே ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும் போது நிறையா ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு கார்பரேட் லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த 10 கோடி ரூபா வந்து அங்கே அனுப்ப முடியல, அதனால் வந்து ஷார்டேஜ் ஆயிடுச்சு, அதனால நிற்கிறாங்கன்ற ஒரு செய்தியை வந்து நம்ப முடியாத செய்தியாக இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே இந்த செய்தி பரவலாக இருக்குது. ஒன்றும் அவங்க வரல, அதுவும் ஒரு மேலும் சந்தேகத்தை இருக்குது.
ஒருவேளை அந்த கண்ட்ரிக்கு பணம் எதுவும் அனுப்ப முடியல, ஏன்னா வெளிநாடுகள்னால பணத்தை எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க முடியலையா, ஏன்னா விடாமுயற்சி படத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அங்கே அஜர்பைஜானுக்கு பணம் கொண்டு போக முடியாமல் பேங்க் டு பேங்க் கொடுக்க முடியாமல் ஒரு சின்ன சிக்கல் வந்துச்சு. அந்த மாதிரி இவங்களுக்கு அதை வெளிநாடுகளுக்கு பணத்தை இந்த நிறுவனத்து மூலியமாக அனுப்ப முடியாமல் ஏதாவது சிக்கல் இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ அதனால் அவங்க வர முடியாமல் அங்கே இருக்காங்க. ஏற்கனவே இன்னொரு செய்தி சொல்கிறாங்க, கோட் படத்துக்கு அங்கே ஒரு ஏற்கனவே சில போர்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, அதில் கொஞ்சம் பெண்டிங் வச்சு போயிட்டாங்களாம் கோட் பட நிறுவனம். இப்போ அந்த பிரச்சனையும் அங்கே போகிறதுனால நீங்கள் செட்டில் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பராசக்தி படத்துக்கு ஒரு புதிய பஞ்சாயத்து வந்திருக்கிறதாக ஒரு பெரிய டாக்கு இண்டஸ்ட்ரி முழுக்க இதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கரண்ட்டில் 5 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி ஒரு 10 கோடி ரூபா கொடுக்க முடியல, நான் ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் இருக்கக்கூடிய சுதா கோகரா ஊருக்கு வர முடியல அப்படிங்கிற செய்திகள்லாம் அதிர்ச்சியான செய்தியாக இருக்குது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த நிறுவனம் பெரிய நிறுவனமாக இருக்குது, ஆனால் அவங்க வரவும் இல்லை, அதுவும் நம்ம வந்து நம்பாமல் இருக்க முடியல. இப்போ அவங்க வந்து அங்கேருந்து வராமல் தான் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே அங்கே ஷூட்டிங் முடிஞ்சு வராமல் இருக்கிறாங்க. அப்போ ஏன் செட்டில்மெண்ட் பண்ண முடியல, பணம் அனுப்ப முடியலையா, இல்லை வேறு எது காரணங்களா அப்படிங்கிறதும் தெரியலை. ஆனால் இப்போ வரக்கூடிய தகவல்னா இந்த பண பிரச்சனை தான், அதனால தான் அவங்க இருக்கிறாங்க, அதை கிளியர் பண்ணக்கூடிய வேலைகளை நீங்கள் நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல். என்னென்னா இந்த மதராசி படம் ஏஆர் முருகதாஸுடைய படம், அது சிக்கந்தர் கொடுத்த அடி வந்து கதிகலங்கி போயிருக்கிறாங்க. அதுதான் சார், அதை தான் கேட்கலான்னு நினச்சேன். ஆமாம், சிக்கந்தர் படம் வந்து தெலுங்குல ஹிந்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படம் வந்து ஒரு டிசாஸ்டர், மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக ஆகிப்போச்சு. ஏஆர் முருகதாசனுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை காட்டியிருக்கு இந்த படம். அது எஃபெக்ட் வந்து மதராசிக்கு நடந்திருக்கு. இதில் என்ன நடந்ததுன்னா ஒரு காமெடினா, மதராசி பட தயாரிப்பாளருக்கும் ஏஆர் முருகதாஸுக்கு ஏற்கனவே பிரச்சனை ஆகிப்போச்சு. ஓகே, படத்தை நம்ம அப்போ பண்ணிக்கலாங்கிற மாதிரியே ட்ராப் பண்ணிடுங்க, நீங்கள் படத்தை நீங்கள் இந்த விலைக்குங்க வேற ப்ரொடியூசரை வச்சு நான் டைப் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் வரைக்கும் செலவு பண்ண காசெல்லாம் கொடுத்துருங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஓகே, அப்போ இவர் ஃபோனை எடுக்கிறது கிடையாது ஏஆர் முருகதாஸ். இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில் சிக்கந்தர் படத்தினுடைய ரிசல்ட்டும் மிகப்பெரிய ஒரு அடி வாங்கின பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இங்கே திருப்பி மொத்தமாக பாம்பேலேருந்து காலி பண்ணி இங்கே வந்துட்டார். வந்து இப்போ இந்த படத்தை தூசி தட்டி பண்ணக்கூடிய வேலைகள் போட்டிருக்கு. இந்த படத்தினுடைய மதராசி படத்தினுடைய டீச்சர் வரப்பே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. கத்தி மாதிரி துப்பாக்கி மாதிரி இருக்குது, இப்போ நிறையா காட்சிகள் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் கூட சிக்கந்தர் படத்தினுடைய இந்த மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் வந்து ஏஆர் முருகதாஸ் மட்டும் கிடையாது அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறேன். சார் நானும் அந்த படம் பார்த்தேன். எனக்கு வந்து அது ஏஆர் முருகதாஸ் படம் அந்த ஒரு ஃபீலே இல்லையே சார். அந்த படம் அதான் சொல்ல வரேன், அந்த படத்தை ஏஆர் முருகதாஸை சுதந்திரமாக அவர்கள் எடுக்க விடலை, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கிறாங்க, கதை விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தலையிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் தரப்பில் வந்து. அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா தமிழ் படமாக தானே அவர் சொல்லி கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். ஒரு ஹிந்தி படம் வேறு லாங்குவேஜ், அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ மாஸ் இருக்குது, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ இது இருக்குது, அந்த சீன்ஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. அதனால் ஒட்டுமொத்தமாக இவருடைய ஸ்டைல் இல்லாமல் அந்த ஸ்டைலும் இல்லாமல் பிரியாணியும் இல்லாமல் பொங்கலும் இல்லாமல் அது ஒரு மிக்ஸ்டு ஆகி போச்சு அந்த படம். அதனால் பெரிய ஒரு தோல்வி படம், மிகப்பெரிய லாஸு. ஏஆர் முருகதாஸுக்கு இந்த மதராசி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக தான் அந்த படம் அந்த ரிசல்ட் வரும். ஆனால் இருந்தாலும் கூட இந்த படத்தை அவர் சுதந்திரமாக பண்ண விடலைங்கிறது தான் ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் போய்ட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். ரமணா படம் வந்து தீனாவுக்கு பிறகு பண்ணுறாரு ஏஆர் முருகதாஸ். அது வரைக்கும் விஜயகாந்த் படங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. ஆமாம், ஒரு பஞ்ச் டைலாக் பேசுவார், ஒரு ஃபைட் இருக்கும், காலை முதல்ல வச்சு இப்படி சொல்லிட்டு அடிப்பார், அது மாதிரி ஒரு பில்டப் சீன். அப்போ தான் அரசியலுக்கு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்க நேரங்களில் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு அதிகமாக பேசக்கூடாது, சாஃப்டான ஒரு கேரக்டர், ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் பெரிய வேலைன்னு ஒரு கதை பண்ணுறாரு. முதல்ல 2 நாள் வந்து ஷூட்டிங் போகுது ரமணா படத்துக்கு. அப்போ விஜயகாந்த் கூட வரக்கூடிய ஆட்கள்லாம் என்ன அண்ணனை வச்சு படம் எடுக்கிறீங்க, ஃபைட்டு கிடையாது, அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே. 3ஆவது நாள் ஏஆர் முருகதாஸ் வந்து நேரடியாக கேப்டன்கிட்ட போய் பார்த்து இந்த மாதிரிலாம் நடக்குது, ஒன்று வந்து என்னுடைய ஸ்டைலில் நீங்கள் படம் பண்ணுங்கள், அவங்க ஸ்டைலுக்கு படம் பண்ண முடியாது, நான் இதுதான் கதை அப்படின்னு. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு புது பையன், ஒரு சின்ன பையன் டைரக்டராக வந்தாலும் கூட அவர்கள் சொல்கிறது அப்படியே கேட்பார், சாருங்கிற பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டார். அதனால் டைரக்டர் சொல்கிறது அப்படியே கேட்டு நடிக்கக்கூடிய முக்கியமான நடிகரில் விஜயகாந்த். அப்போ கூப்பிட்டு சொல்லிட்டாரான், யாருமே இனிமேல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராங்க, என் கூட வரக்கூடிய மேனேஜர்ஸு, என்னுடைய கசேர் பண்ணுறோம், யாரும் வரக்கூடாது, இனிமேல் வந்து உங்கள் தரப்புலேருந்து நாங்கள் வந்து எந்த டிசிஷன் வர மாட்டேன், நீங்கள் எங்கே வந்து நிற்க சொல்கிறீங்களோ அங்கே நிற்கிறேன், என்ன பண்ண சொல்கிறீங்களோ பண்ணுறேன் அப்படின்னு முழுவதுமாக தன்னை ஒப்படைச்ச படம் தான் ரமணா. ஆனால் அதே ஏன் சொல்ல வரேன்னா, சிக்கேந்தருக்கு நடந்தது அது வேறு. அது வேற ஒரு லாங்குவேஜ் படம், அங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய வேறு மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது, அவர் போலீஸ் பாதுகாப்போடு வர்றாரு, அப்போ அந்த மாதிரியான காட்சிகள் வைக்கணும், அந்த மாதிரியான சில நெருக்கடிகளுக்கு உள்ளாகி அந்த படத்தை வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக சிக்கந்தர். அந்த படத்தில் ஹீரோயின் புக் பண்ணும்போதே நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இல்லை, படம் ஆரம்பிச்சிருந்தே பிரச்சனை.
ஆரம்பிச்சு வந்து இடையில பிரச்சனையாகி இடையில கொஞ்சம் ட்ராப் பண்ணுற மாதிரிலாம் தகவல் போச்சு. அந்த படம் ட்ராப் பண்ணுற மாதிரியான தகவல் போச்சு. ஓகே. ஒரு ஷெட்யூல் போயிட்டு வந்து படம் ட்ராப் பண்ணுற மாதிரி தகவல் போச்சு. அதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எடுத்தாங்க. அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, முதல் படம் 2வது படத்துக்கு அப்போ விஜயகாந்த்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து படம் பண்ணிட்டார். முதல் தீனா பண்ணுறாரு. தீனா பண்ணதுக்கு பிறகு இந்த படம் பண்ணுற ரமணா பண்ணுறாரு. முதல் நாள் வந்து படத்தினுடைய ஷூட்டிங் வந்து அஜித்தை வச்சு ராகத் தாஸாவை ஷூட் பண்ணுறாரு. யார்? ஏஆர் முருகதாஸ். அப்போ ஷூட்டிங் வேடிக்கை பார்த்தவங்கலாம் சொன்ன விஷயம் என்னென்னா, டேரக்டர் எங்கப்பா அப்படின்னு. ஏன்னா ஆள் குட்டியாக ஒல்லியாக கருப்பாக இப்படி இருப்பார். அப்படி ஒரு டேரக்டர் அதுக்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்ததில்ல அப்படி. ஆனால் அந்த படத்தை வந்து அவ்வளோ பெரிய பிரமாதமாக கொடுத்தாரு. அதற்கு பிறகு விஜயகாந்த்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோ, நடிகர் சங்க தலைவராக இருக்கார். அவர் வந்தாருனாலே ஒரு 50 பேர் வருவாங்க. டோட்டல் இண்டஸ்ட்ரி அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அப்படிப்பட்டவரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு அருமையான படம் அவரோட விஜயகாந்தனுடைய லைஃப்லேயே வந்து ஒரு மறக்க முடியாத படமாக இன்றைக்கும் சொல்லக்கூடிய படமாக ரமணா. கற்றுக்கிட்டு அப்படி ஒரு படத்தை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஏஆர் முருகதாஸ் இங்கே மிஸ் ஆகிட்டார். அவர் முழுவதுமாக அவரை நான் அந்த சல்மான் கானை வந்து டேக் ஓவர் பண்ண முடியல. ஏன்னா அந்த உள்ள இண்டஸ்ட்ரி வேற, அங்கே உள்ள சுச்சுவேஷன் வேற, இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வேற. நீங்கள் அவரை வச்சு ரோட்டில் ஷூட் சீன் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் போலீஸ் பாதுகாப்பு தான் இருக்காரு. வீட்டில் இருந்தாலே கண்ணாடி கூண்டுக்குள்ள தான் கையை காட்டுறாரு. அப்படிங்கும்போது அவரை வைத்து கொண்டு நீங்கள் ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள்லையோ ஒரு ரோட்லையோ எடுக்க முடியாது. இப்போ அதுக்காக இவருக்காக கதைகளை சில திருத்தங்கள் பண்ணுறாரு. அவங்க தரப்பில் கொடுக்கப்பட்ட சில அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த படம் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரை ஏற்படுத்தி விட்டுருச்சு. இதனுடைய பாதிப்பு மெதராசிக்கும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி தான் அந்த டேரக்டர் ஹீரோவுக்கு அடுத்த படத்துக்கு ஒன்றான ஒரு இது அமையும். அப்படிங்கும்போது இந்த படத்தினுடைய தோல்வி வந்து இந்த படத்துக்கு பிஸ்னஸை ஓரளவுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், பராசக்தி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ஜனநாயகம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த சோசியல் மீடியாவில் போன படத்துலேயே துப்பாக்கியை கொடுத்துட்டு போயிட்டாரா சார்? துப்பாக்கியை கொடுத்தா நீங்கள் வந்து வேற ஆளை சுடணும், இடங்களுக்கு சுடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள் சிவகார்த்தியின் ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு போட்டி ஒரு சண்டை ஒன்று போயிட்டே இருக்கு ரொம்ப நாளாக. இந்த படம் என்றைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ 9ஆம் தேதி அடுத்த வருஷம் 2026 9ஆம் தேதி பொங்கலுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஜனநாயகம் ரிலீஸ்ன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ஆல்ரெடி பொங்கலுக்கு ஒன்றும் டிசைட் பண்ணல, டேட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. பட் பொங்கலுக்கு தான் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு எப்படி இட்லி கடை நியூஸ் குட் பை அக்ரி பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சோ, இப்போது ஜனநாயக நியூஸ் பராசக்தி பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து அஃபிஷியலாக அந்த படத்தை நாங்கள் பொங்கலுக்கு வர்றோம்னு சொல்ல. பட் ஆனால் இவங்களே என்ன பண்ண வந்துடக்கூடாது, நாங்கள் சொல்ல வருவோம் அப்படின்னு ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி இப்போ சண்டை போயிட்டுருக்கு. பட் அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பெருசாக ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது 9ஆம் தேதி வருது. அதுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு 14ஆம் தேதி 13ஆம் தேதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா இல்லை பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் தியேட்டர் எப்படி ஒரு வாரத்துக்குள்ளே கிடைக்கும்? அதான சிக்கல். இப்போ 2 படத்துக்கும் தியேட்டர் எப்படி கிடைக்கும்? பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து ரெட் ஜெயன், உங்களுக்கே தெரியும். இல்லை ரெட் ஜெயன்ட்னு ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல. ரெட் ஜெயன்ட் கன்ஃபார்ம் பண்ணல. படத்தை வந்து வாங்கி வேறு இடத்துல கொடுக்கலாம். ஆனால் ஜனநாயகன் படத்தை யார் பண்ணுறாங்கன்னா அந்த குட் பை அக்ரி பண்ண ராகுல் தான் பண்ணுறாரு. பட் எல்லாருமே வந்து பார்க்குறப்ப இவங்களுடைய போட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா அது வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் பிரச்சனை. இப்போ படத்துக்கு ஒரு 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு 3 நாளில் போட்ட காசு எடுக்க முடியும். நீங்கள் 1000 ஸ்க்ரீனுக்கு கம்மியாக போட்டு இவங்க ஒரு 600 ஸ்க்ரீன் போகிறோம், அந்த படத்துக்கு ஒரு 400 ஸ்க்ரீன் போட்டோம்னா 2 படத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்பில் வந்து கரெக்டாக யோசிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக தான் முடியும். இப்போ சிவகார்த்திகேயனாலே நிறைய பிரச்சனை, அவர் படம்னாலே நிறைய பிரச்சனை வருது. ஏன் சார் அவரை சுற்றி ஏன் சார் இவ்வளோ பிரச்சனை? ஏன்னா அமரன் பண்ணார், அமரன்லாம் பெரிய ஹிட்டு போயிட்டுருக்கு. அதை பற்றி அடுத்தடுத்த படங்களில் லைனப் வச்சுருக்கிறாரு. ஏஆர் முருகதாஸ் அண்டு படம் பண்ணுறாரு. அடுத்து வந்து இந்த லப்பர் பந்து டேரக்டர் படம் வரிசையாக படங்கள் கமிட் பண்ணி வச்சுருக்கிறாரு. இப்போ சுதா குமார படம் பண்ணுறாரு. அவருடைய கேரியர் வந்து அமரனுக்கு பிறகு மாறிடுச்சு. ஓகே, பிரச்சனைகள்லாம் மாறி இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு. பெரிய லைனப் வச்சுருக்கிறாரு. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு